عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات إلى آخر الحديث. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, இன்றைய முஸ்லிம்களாகிய நாம் ஈமானோடும் இஸ்லாமிய அமல்களோடும் நல்ல எண்ணங்களோடும் வாழ்வதற்கான விதையை இந்த உம்மத்தின் முன்னோர்களாகிய சஹாபாக்கள் விதைத்தார்கள். யோசித்து பாருங்களேன், இன்று இருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய ஈமானுக்கும் சரி, நம்முடைய மற்ற குணங்களுக்கும் சரி, எதிரான பல காட்சிகளும் சூழல்களும் வந்துவிட்ட நிலையில் இப்பொழுதும் நம்மிலே 99% மக்கள் ஈமானை கையில பிடித்து கொண்டு அதை நழுவ விடாமல், அமல்களின் மீதும் ஆர்வம் கொண்டு அதை தவற விடாமல், குணங்களிலும் சிறந்து விளங்குகிறோமா இல்லையா? நம்ம ஒன்றும் நம்ம இடத்துல உள்ளதை அல்லாஹுக்காக நம்ம பெருமிதத்தோடு சொல்றவை தவிர பெருமை அடிக்கல. அல்லாஹுதான் அந்த ஈமானை நம்மகிட்ட வச்சிருக்கிறான். அல்லாஹுதான் அந்த குணங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். ஆனாலும் ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை என்றால் நாம் சென்று முன்னால் நிற்கிறோம். அதுபோல இபாதத்துகளையும் நம்மில் பலர் ஆர்வத்தோடு வருகிறோம், போகிறோம். ஈமானிலேயும் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமே, இதற்கான விதைகளை போட்டவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களின் ஈமான், சஹாபாக்களின் இஸ்லாம், அதாவது அமல்கள், சஹாபாக்களின் அஹ்லாக், அவைகள் அனைத்தும் நம்மை வியக்க செய்கிறது, ஆச்சரியப்படுத்துகிறது. யோசித்து பார்க்கவே ஆச்சரியமா. நம்மளாவது ஒரு 10-15 தலைமுறைகள் நம்முடைய மூதாதையர்களும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அந்த ஜீனில், அந்த மரபணுவில் நம்மிடத்துல ஈமான் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சஹாபாக்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பவர்கள் இருந்த நிலைப்பாடே வேற. அதிலிருந்து மாறியவர்கள் எவ்வளவு உறுதியாக மாறி போனார்கள். ஒரு விஷயத்தை அவங்க நினைச்சாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதை பெற்று விடுவார்கள். ஒரு விஷயத்தை நான் அடையணும், எனக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு அவர்களில் ஒருவர் விரும்பினால், ஒரு நியத்து வைத்தால், அந்த நியத்தை அடைகிறதுக்கு அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த நியத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான ஒரு சவாபும் நியத்தை கொண்டு கிடைக்கும். நாளை மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய தரஜாத்துகளும் நியத்தை கொண்டு கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நபியவர்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொல்லி முடிப்பார்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நாம் என்ன ஆசைப்படுகிறோம் அப்படின்னா, இதே ஈமானில வாழ்ந்து இதே ஈமானில மரணிக்கணும். நாம் இதே குணங்களை, எவ்வளவு குழப்பமான ஃபித்னாக்கள் நிறைந்த, ஃபசாதுகள் நிறைந்த காலங்கள் வந்தாலும் என்னுடைய இந்த குணத்தை நான் விட்டுடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தொழுகையிலிருந்து தொடங்கி மற்ற இபாதத்துகளில் நான் சோட போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழும். கிதாபில் ஒரு நிகழ்வு பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு கிராமவாசி ஒருவர், அவருக்கு ஒரு எண்ணம், இந்த மாதிரிதான் எனக்கு நடக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடியணும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அதை அப்படியே அவர் அந்த விதையை தூவி தண்ணீரை ஊற்றி வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆராபி, ஒரு கிராமவாசி, ஒரு பெயர் கூட கிதாபில் இல்லை. ஆச்சரியம். ஒரு போருக்கு போயிருந்தாங்க.
அந்த போரிலே ஏராளமான கனிமத்துகள் கிடைத்தது. வெற்றி வாகை சொல்லி கனிமத்துகள் கிடைத்தது. அந்த கனிமத்துகளை அந்த அந்த பொருள்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த கிராமவாசிக்கும் கொடுத்தாங்க. அவர் அதை கையில் வாங்கிட்டு போனவர் திரும்ப அதை அப்படியே தூக்கிட்டு வர்றார். கைகளில் கொஞ்சம் தோள்களில் அப்படியே தூக்கிட்டு வந்து, யார சொல்லலாம், நான் இதற்காக ஜிஹாதுக்கு வரலை, நான் இந்த கனிமத்து பொருள்லாம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஜிஹாதுக்கு வரலை, அதனால என்னுடைய நியத்து இது இல்லை, பொருள்களை அடையணும், வசதிகள் பெருகணும் என்கிற நியத்துல நான் வரலை. ஏங்க இதே மாதிரி பல நியத்துகள் சஹாபாக்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கிராமவாசி வந்து தெளிவா சொல்றாரு, நான் இந்த நோக்கத்திற்காக ஜிஹாதுல கலக்கல, நான் கலந்ததெல்லாம் எதுக்குன்னா ஜிஹாதுல நான் கலக்கணும், எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கணும்னு அவர் சொல்றாரு, அன் உர்மா ஃபீ சபீலில்லாஹி ஹாஹுனா யக்ருஜு மின் ஹாஹுனா. போர்க்களத்திலே ஒரு அம்பு என் மீது எரியப்பட வேண்டும், அது இந்த கழுத்தில் இங்கே குத்தி இங்கே வெளியாக வேண்டும், அப்படி நான் மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த நியத்து தானே தவிர கனிமத்து நியத்து இல்லை நாயகமே என்று கனிமத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டார். அது அவங்க விருப்பம். அடுத்த ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் அவரை ஷஹீதாக நாயகத்திடத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அவர் கேட்டது போலவே அவருக்கு ஷஹாதத்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எதிரினுடைய அம்பு ஒன்று இங்கே பட்டு இங்கே வெளியாகிருச்சு, அவர் மௌத்தாகி இருந்தார். இதை சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஸதகல்லாஹ ஃபயஸ்துகுஹு. அவர் அல்லாஹ்விடத்திலே சொன்னது போல உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹும் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அவர் எண்ணியதை போல அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சுட்டான், தந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோடும் ஆசைகளோடும் வாழ்பவர்கள் மதீனாவில் உண்டு. இன்னபில் மதீனத்தி ரிஜாலன், மதீனாவிலேயும் சில ஆட்கள் உண்டு, அவர்கள் உங்களைப் போல ஜிஹாதில் கலக்கவில்லை, அவர்கள் உங்களைப் போல கஷ்டங்கள் இந்த போர்க்களத்தில் வந்து சிரமப்படவில்லை, ஆனால் நற்கூலியில் அவர்கள் உங்களோடு கூட்டாகிவிட்டார்கள், சவாபில் அவர்கள் உங்களோடு கூட்டாகிவிட்டார்கள். ஏன் அப்படின்னா அவர்களால் வர முடியாத சூழல், அவர்களில் சிலரை நோய் பிடித்திருக்கிறது, அவர்களில் சிலரை வயோதிபம் பிடித்திருக்கிறது, அவர்களில் சிலரை வேறு ஏதோ தங்கடங்கள் பிடித்திருக்கிறது, உடல் ரீதியான ஊனங்கள் போன்றவைகள் பிடித்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய எண்ணமெல்லாம் போரில் இருக்கிறது. மனதளவில் போர்க்களத்தில், உடலளவில் மதீனாவில், அல்லாஹ்விடத்தில் கூலி எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. அப்போ நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதை அல்லாஹ் அப்படியே மெய்ப்படுத்திடணும். நம்ம எண்ணங்கள் தான், நான் இந்த எனக்கு அல்லாஹ் இந்த ஈமானை கொடுத்தான், இந்த இஸ்லாமிய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், இந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை கொடுத்தானா அப்படியே அதிலே இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், ஐயோ அல்லது நாமும் நம்மளையெல்லாம் கூப்பிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள்ல தொடங்கி கியாமத் வரை வர இருக்கின்ற முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் கூப்பிட்டு தான் சொல்கிறான், ஐயோ அல்லது நாமன் உஸ்பிரு, பொறுமையா இருங்க. ஏன்னா பொறுமைதான். பொறுமை என்பதை கொண்டு என்ன கருத்து அப்படின்னா, ஈமானின் மீது ஸ்திரமாக இருங்கள், அமல்களின் மீது ஸ்டெடியாக இருங்கள். சிரமங்கள் என்று வரத்தான் செய்யும். துனியாவில் மூமின்களுக்குத்தான் சிரமங்கள் அதிகம். இதையும் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா கியாமத்தில் மூமின்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் தர இருப்பதனால துனியாவில் கொஞ்சம் சிரமங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக அழிச்சிடலாம். அப்போ இஸ்பிரு, நீங்கள் ஈமானின் மீது ஸ்திரமாக இருங்கள், சிரமங்களின் போது பொறுமையாக இருங்கள், பாவங்களை விட்டு விலகி இருங்கள். ஓ சாபிரு, மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் பொறுமையில் முந்திக் கொண்டு இருங்கள். ஓ ராபித்து, ஒரு கட்டமைப்போடு இருங்கள். ஜிஹாது போன்ற அமல்கள் மற்ற விஷயங்களில் நீங்கள் ஒரு கட்டமைப்போடு இருங்கள். ஒத்தக்குள்ளாக அல்லாஹ்வை பயந்தும் வாழுங்கள், அல்லாஹ்வும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். இந்த வெற்றி மறுமையில கிடைக்கணும்னா இங்கே நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சஹாபாக்களை வளர்த்து ஆளாக்கினார்கள், அவர்களும் அதுபோலவே வளர்ந்து நமக்கெல்லாம் பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. எல்லாத்திலையும் நாம் அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய எண்ணங்களை
நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்பி எனக்கு இந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கணும் அல்லாஹ். நானும் என் சந்ததிகள் எல்லோருமே ஒரு உலக ரீதியான ஹசனத்துகளை பெறுவதோடு, நல்ல விஷயங்களை நலன்களை பெறுவதோடு, மறுமையில் நாங்கள் அதிகமான நலன்களை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இன்னைக்கு காசாவில் உண்டான அந்த முஸ்லீம்களுடைய, பலஸ்தீனத்தில் உண்டான முஸ்லீம்களுடைய அந்த ஈமான் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சஹாபாக்களுடைய அந்த இதில் வந்தது தான், சந்ததியில் தலைமுறையில் வந்து அந்த ஈமான் அது நம்மள்கிட்டையும் இருக்குது. ஆனாலும் நாம் கொஞ்சம் வாழக்கூடிய காலம், இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களுக்கு நமக்கு சோதனை இல்லாவிட்டாலும் கூட நாமும் இந்த ஈமானின் மீது உறுதியாக இருப்பதற்கு, அமல்கள் மீது எப்போதும் போல இருப்பதற்கு அதிகப்படியான துஆக்களையும் அதிகப்படியான எண்ணங்களையும் உள்ளத்தில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை சீரானதாக, சரியானதாக ஆக்கி அவைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.